சிவபெருமான் எப்படி இருப்பார் தெரியாது, எந்த வடிவத்துல இருப்பார்னு தெரியாது. அதே மாதிரி பார்வதி தேவி எந்த வடிவத்துல இருப்பாங்கன்னு தெரியாது. எம்பெருமாட்டி எப்படி வடிவம்ங்கிறது நமக்கு தெரியாது. சுடலைமாட சாமி என்ன உருவம் எந்த வடிவம் என்று தெரியாது. இப்படி இந்த தெய்வங்கள் எல்லாம் இப்படி ஒரு அழகுடன் இருப்பார்கள் என்று இந்த மக்களுக்கு காட்டியது எது? திரைப்படமும் திரைப்பட பக்தி பாடல்களும். உண்மையிலே நடுவர் அவர்களே பக்தி இல்லாதவர் பால்னு சொன்னாங்க. அந்த பக்தியை தான் எங்களுடைய திரை இசை பாடல்கள் சொன்னது. பக்தி பெருக்கில் எந்தன் ஊர் முருக, பக்தி பெருக்கில் எந்தன் ஊர் முருக, பரவசத்தின் உள்ளே உயிர் முருக, பக்தி பெருக்கில் எந்தன் ஊர் முருக, அந்த பரவசத்தின் உள்ளே உயிர் முருக, சக்தி எல்லாம் திரண்டு சிவம் பெருக, சக்தி எல்லாம் திரண்டு சிவம் பெருக, எந்தன் சந்ததியே உந்தனுக்கு அடிபணிய இறைவா, சித்தமெல்லாம் எனக்கு சிவமயமே, உன்னை சேவித்த கரங்களுக்கு இல்லை பயமே, சித்தமெல்லாம் எனக்கு சிவமயமே இறைவா. நடுவர் அவர்களே, இந்த உருகுதலே இந்த கடவுள் வருவார்னா அது எங்க திரைப்பட பக்தி பாட்டால மட்டும்தான் முடியும். எங்க அம்மா பாடின, எங்க சித்ராதேவி பாடினா, அது என்ன பாட்டு? கருப்பசாமிய பாடினாங்க. அம்மா அவ காளி அம்மாவை பாடினாங்க. அழைக்கட்டுமா தாயே அழைக்கட்டுமான்னு பாடினாங்க. அழைக்கணும்னா காளி அம்மைய அழைக்கணும்னா அவங்க அதுக்கு கோரஸ் நாங்க வரணும். ஓ, நீங்க ஏதோ ஒரு நிமிஷம் கோரஸ் கொடுத்தது அம்மா பெருசா பேசுறீங்க. இருக்கட்டுமே, தனியா பாடினா கோரஸ் கொடுக்கணும். ஆனா எங்க திரை இசை பக்தி பாட்டு என்பது நாங்க தனியா கெத்தா பாடுவோம். நான் முதல்ல சொன்னா நம்பாதுங்க, உதவி செய்தது அப்படியே உடனே சொல்லி கட்டாங்க. நீங்க சொன்னீங்க நடுவர் அவர்களே, இசையால் வசமாக இதயம் எது? உண்மைதானங்க. இசையால் வசமாக இதயம் எது? இறைவனே இசை வடிவம் என்ற போது அருமை அருமை, இறைவனே இசை வடிவமாக இருப்பது இந்த திரைப்பட பக்தி பாட்டுல தாங்க இருக்குது. உண்மையிலே அது இசை வடிவம் தான். ஏன்னா பெருமான் கிருஷ்ண பரமாத்மா கையில புல்லாங்குழல் வச்சிருப்பாரு, இசை வடிவம் தான். அதே மாதிரி சிவபெருமான் கையில உடுக்கை இருக்கும். அதே மாதிரி எம்பெருமாட்டி சரஸ்வதி தாய் கையில வீணை இருக்கும். இசை வடிவம் தான். எவ்வளவு அருமையா நடுவர் அவர்களே, அதைத்தான் கவியரசு கண்ணதாசன் சொன்னாரு. ஆண்டவன் அரிய நெஞ்சில் ஒரு துளி வஞ்சம் இல்லை, அவனன்றி எனக்கு வேறு ஆறுதல் இல்லை. ஆண்டவன் அரிய நெஞ்சில் ஒரு துளி வஞ்சம் இல்லை, அவனன்றி எனக்கு வேறு ஆறுதல் இல்லை. மனிதனம்மா பயந்த மனிதன் அழுவதில்லையே, தவறியும் வானம் மண்ணில் விழுவதில்லையே. நல்லவர்க்கெல்லாம் சாட்சிகள் ரெண்டு, ஒன்று மனசாட்சி, ஒன்று தெய்வத்தின் சாட்சி அம்மா, தெய்வத்தின் சாட்சி அம்மா. ஆண்டவன் அரிய நெஞ்சில் ஒரு துளி வஞ்சம் இல்லை, அவனன்றி எனக்கு வேறு ஆறுதல் இல்லை. யாரும் வரமாட்டாங்க. அதாவது தியாகம் படத்தினுடைய பேர் தியாகம். இளையராஜா இசையமைச்சிருப்பாரு. ஆமாங்க. ஏங்க, இந்த உலகத்துக்கே வெளிச்சத்தை தந்தவன் தாமஸ் ஆல்வா எடிசன். ஆமா, இந்த உலகத்திற்கே வெளிச்சத்தை தந்தவன் தாமஸ் ஆல்வா எடிசன். ஆனால் இந்த உலகத்திற்கே ஆன்மீக வெளிச்சத்தை தந்தவன் வீர விவேகானந்தர். சுவாமி விவேகானந்தர். அப்படி அந்த பக்தியை மூலமாக, அந்த திரைப்படத்தின் மூலமாக நாங்க கொண்டு வரோங்க. மகாபாரதத்தை கொண்டு வந்தோம், ராமாயணத்தை கொண்டு வந்தோம், திருவாசகத்தை கொண்டு வந்தோம். இன்னும் பல 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 புராணங்களை திரை இசை பக்தி பாடல்கள் மூலமா நாங்க தந்திருக்கோம். அதுல இருந்து அப்படியே எளிமைப்படுத்தி கொடுத்திருக்கீங்க. ராமாயணத்தை ஒரு பாட்டிலே நாங்க தந்தோம். அம்மா, ஜெகம்புகழும் புண்ணிய கதை ராமனின் கதையே, அதை செவி குளிர பாடிடுவோம் ஏழுங்கள் இதையே. ஜெகம்புகழும் புண்ணிய கதை ராமனின் கதையே, அயோத்தி மன்னன் தசரதனின் அருந்தவத்தால் அவர் மனைவி கைகேயி கௌசல்யா சுமித்திரை கருவினிலே உருவானார் ராமலட்சுமணர், கனிவுள்ள பரதன் சத்ருக்கன் நால்வர். ஆ
ஜெகம் புகழும் புண்ணியகதை ராமனின் கதையே, அதை செவி குளிர பாடினோம் கேளுங்கள் இதையே. ஜெகம் புகழும் புண்ணியகதை ராமனின் கதையே. எவ்வளவு அருமையா ராமாயணத்தை முதல்ல இருந்து அக்கு வேறாக ஆணி வேறாக ஒரே பாடலில் கொடுத்தவன் எங்களுடைய திரை இசை பக்தி. நல்லா கைத்தட்டலாம். எப்படிங்க? அது மட்டுமாங்க, 63 நாயன்மார்கள் உண்டு. அந்த 63 நாயன்மார்கள்ல தலைமை நாயன்மார் திருநாவுக்கரசர். அவர் ஒரு வீட்டுக்கு விருந்து சாப்பிட போவார். அந்த அவர் எங்க விருந்து சாப்பிட போறாரு? அப்பூதி அடிகளார் என்பவர் வீட்டுக்கு விருந்து சாப்பிட போறாரு. சாப்பிட போறாரு. போன உடனே நீங்கள் தான் திருநாவுக்கரசர், எங்க பார்த்தாலும் அந்த ஊர்ல திருநாவுக்கரசர் பந்தல் தண்ணீர் பந்தல், திருநாவுக்கரசர் திருமண மண்டபம், அப்படி எல்லாமே திருநாவுக்கரசர் பேர்ல அங்கங்க அப்படியே இருக்குது. இப்படி ஒரு பக்தன் நம்ம மேல ஒரு பாசத்துல இருக்கிறானே, யார் அவன் என்று பார்க்கணும்னு சொல்லி திருநாவுக்கரசர் போகிறாரு. அந்த அப்பூதி அடிகளார் என்பவர் வீட்டுக்கே போறார். அப்போது வந்தவர் திருநாவுக்கரசர் தான் என்று அறிந்து கொண்டு, நீங்கள் எங்கள் வீட்டிலே உணவருந்தி செல்ல வேண்டும் என்று சொன்ன உடனே சரின்னு ஒத்துக்கிட்டாரு. அப்ப நீங்கள் உணவை எல்லாம் தயார் பண்ணுங்க, நான் குளிச்சுட்டு வரமான்னு சொல்லி குளிக்க போறாரு. அப்போதுதான் அந்த அப்பூதி அடிகளாரின் பெரிய ஒரு பையன், அந்த பையனுக்கு பேரும் திருநாவுக்கரசன், அவன் வாழை இலை பறிப்பதற்காக வாழை தோட்டத்துக்கு போறான். போன இடத்திலே கருநாகம் தீண்டி அந்த குழந்தை பாருங்க, சில இடத்துல பாம்பு கடிச்ச உடனே விழுந்த இடத்திலே இறந்துருவாங்க. ஆனா இந்த குழந்தையானது பாம்பு கடியையும் வாங்கி கொண்டு அந்த வாழை இலையும் அரைத்து கொண்டு நேர வீட்டுக்கு ஓடி வாரான். அம்மா, என்னை கருநாகம் தீண்டி விட்டது, வந்தவர்களுக்கு விருந்து கொடுப்பதுதான் தமிழர்களின் பண்பாடு, ஆதலால் எப்படியாவது நீங்கள் திருநாவுக்கரசருக்கு விருந்து கொடுத்தே ஆக வேண்டும் என்று சொல்லி அந்த குழந்தை உயிரை விட்டுது. உடனே இறந்த குழந்தைய ஒரு பாயில சுருட்டி வச்சு ஒரு அறையில அடைச்சு வைக்கிறார் தாயி. உடனே அங்க குளிச்சிட்டு வந்த திருநாவுக்கரசர் அமர்ந்தாச்சு, விருந்து எல்லாம் ரெடி ஆயாச்சு, வாழை இலையும் விரிச்சாச்சு. அப்போதுதான் கேட்கிறார், எங்கே அந்த குழந்தை என்று கேட்ட உடனே தாய் சொல்றா, அவ வெளியே போய் விளையாட போயிருக்காயான்னு சொல்லி பாக்குறா. அவரா முடியல, அவன் இருந்தாதான் நான் சாப்பிடுவேன்னு சொன்ன உடனே, உங்களுக்காக வாழை இலை அறுக்க போன இடத்திலே என்னுடைய குழந்தை கருநாகம் தீண்டி மாண்டு போச்சு ஐயா என்று சொன்ன உடனே, எங்கே அந்த குழந்தை என்று சொல்லி இந்த உலகத்தை கட்டி காக்கக்கூடிய நம்பெருமாள் ஈசன் இருக்கக்கூடிய ஆலயத்திலே சொல்லி கடத்தி அங்கே பாடுகிறார் ஒரு பாட்டு. ஊர் கொடுத்த பால் குடித்து உயிர் வளர்த்தாய், ஊர் கொடுத்த பால் குடித்து உயிர் வளர்த்தாய், பால் உண்ட சுவை மாறும் முன்னே நஞ்சு கொடுத்தாய். ஊர் கொடுத்த பால் குடித்து உயிர் வளர்த்தாய், பால் உண்ட சுவை மாறும் முன்னே நன்றி மறந்தாய். வஞ்சமற்ற தொண்டருக்கே வஞ்சனை செய்தாய், வஞ்சமற்ற தொண்டருக்கே வஞ்சனை செய்தாய், அவன் பிந்து மகன் நெஞ்சினுக்கே நஞ்சு கொடுத்தாய். பெயருக்கு தகுந்தாற் போல் மாறிவிடு, இந்த பிள்ளையை மறுபடியும் வாழ வீடு, நெஞ்சம் மாறிவிடு, பிள்ளையை வாழவிடு, நெஞ்சம் மாறிவிடு, பிள்ளையை வாழவிடு, நெஞ்சம் மாறிவிடு, பிள்ளையை வாழவிடு, நெஞ்சம் மாறிவிடு, பிள்ளையை வாழவிடு, நெஞ்சம் மாறிவிடு, பிள்ளையை வாழவிடு. சங்கம் அமர்ந்தொரு முத்தமிழ் பாடிய சங்கரன் மீதினில் ஆணை, சங்க புலவர்கள் நாவினில் அடங்கிய செந்தமிழ் மீதினில் ஆணை, மாதொரு வாகன் சூரியனாக பாம்பே உன் மேலானை, தேவன் மீதில் ஆணை, என் திருநாவின் மேலானை, பண்மேலானை, என் மேலானை, என் மேலானை, உன் மேலானை. எந்த பாம்பு கடித்து அந்த குழந்தை மாண்டதோ, எந்த பாம்பு கடித்து அந்த குழந்தை மாண்டதோ, அதே கருநாகம் வந்து அந்த குழந்தையின் உயிரை கொடுத்தது என் உண்மை என்றால் நடுவர் அவர்களே, திரை இசை பாடல்களில் அழகு எதுன்னு நீங்களே மனசுல நினைச்சு எவ்வளவு பெரிய ஒரு உருக்கம். எங்கெங்க பிள்ளையாருக்கு, அதாவது விநாயகருக்கு நாங்க தான் பாட்டு போட்டிருக்கோம்,
கருப்பசாமிக்கு நாங்க தான் பாட்டு போட்டிருக்கோம், சொடலமான சாமிக்கு நாங்க தான் பாட்டு போட்டிருக்கோம். சொடலமான சாமிக்கும் திரை இசை பக்தி பாட்டு இருக்குங்க, அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் சித்ராதேவி. கோட்டையை விட்டு வேட்டைக்கு போகும் சொடலமான சாமி, சொடலமான சாமி நீதான் பூசாரி நான் தான் சூடையத்தி சாமி. கோட்டையை விட்டு வேட்டைக்கு போகும் சொடலமான சாமி, சொடலமான சாமி நீதான் பூசாரி நான் தான் சூடையத்தி சாமி. கொட்ட வேணும் கைய கட்ட வேணும் நானும் அந்தி நிற்கும் வாக்கு சொல்லும் நேரம். கொட்டைய விட்டு வேட்டைக்கு போகும் சொடலமான சாமி, சொடலமான சாமி நீதான் பூசாரி நான் தான் சூடையத்தி சாமி. நாங்க கொடுக்கலையா? அன்னாடோ நாட்டுல வெண்டக்கா சுண்டக்கா விலையேறி போச்சுது மார்க்கெட்டில், விலையேறி போச்சுது மார்க்கெட்டில். என்னாட்டம் ஏழைங்க அதை வாங்கி தின்னதா துட்டுல சாமிய மார்க்கெட்டில், துட்டுல சாமிய மார்க்கெட்டில். வீட்டுக்கு வீடு எங்களைத்தான் வர ஒன்று வைக்க சொல்லுறாங்க, வரவேதா எங்க வீடாச்சு சாமி ஏழைங்க வாழ்வ வெல்லுறாங்க. எல்லோரின் வாழ்வு பொன்னாக வேண்டும் பொன்னாரதா, என்னாடி கேடு என்னாடி பாரு என்னாலும் தான். கோட்டையை விட்டு வேட்டைக்கு போவோம் சொடலமான சாமி, சொடலமான சாமியும் நீதான் பூசாரி நான் தான் சூடையத்தி சாமி. எவ்வளவு அருமையா கொடுத்தான்னா உண்மையிலே நிறைவா ஒரே ஒரு கருத்து சொல்லலாமா? சொல்லுங்க சொல்லுங்கம்மா. நடுவர் அவர்களே, அதாவது அதாவது ஒரு ஒரு யானைங்க, யானை ஒரு நீரோடையில நின்றுட்டு இருக்கும் போது ஒரு யானையின் காலை வந்து எது கம்முது? முதலை கம்முது. உடனே அந்த யானை என்ன சொல்லிச்சான்? ஆதி மூலமே என்று சொல்லிச்சான். ஆதி மூலமே என்று சொன்ன கஜேந்திர ஆழ்வாருக்கு கருணை பொழிந்தவன் யாரு? நம்முடைய அப்பன் இறைவன். அதைத்தான் கவியரசு கண்ணதாசன் சொன்னாரு, கூப்பிட்ட ஒண்ணு ஓடி வருவார். சாதாரணமாக கடவுள்னா நம்ம நினைக்க கூடாதுங்க, தூணிலும் இருப்பான் துரும்பிலும் இருப்பான். அவன் நம்ம கூப்பிட்ட உடனே நம்ம கஷ்டத்துக்காக ஓடி வருவான்னு சொன்னாரு பாருங்க. கண்ணன் வந்தான் அங்கே கண்ணன் வந்தான், ஏழை கண்ணீரை கண்டதும் கண்ணன் வந்தான். கண்ணன் வந்தான் அங்கே கண்ணன் வந்தான், ஏழை கண்ணீரை கண்டதும் கண்ணன் வந்தான். தேடி நின்ற கண்களிலே கண்ணன் வந்தான், தீபம் ஒன்று கையில் கொண்டு கண்ணன் வந்தான். தேடுகின்ற கண்களிலே கண்ணன் வந்தான், தீபம் ஒன்று கையில் கொண்டு கண்ணன் வந்தான். கேட்டவர்க்கு கேட்டபடி கண்ணன் வந்தான், கேள்விகளே பதிலாக கண்ணன் வந்தான். கேள்வியிலே பதிலாக கண்ணன் வந்தான் என்று சொன்னான் என்றால் கூப்பிட்ட உடனே காட்சி தருபவன் இறைவன். அந்த இறைவனை நம்மளுடைய மக்களுக்கு காட்சியாக கொடுத்தது திரை இசை பக்தி பாடல்கள் தாங்க. 63 நாயன்மார்கள்ல 3 பேர் பெண்கள். அதுல காரைக்கால் அம்மையார் என்கிற புனிதவதியார் எங்கே தன்னுடைய பாதத்தால் கைலை மலையில் நடந்தால் கைலை மலையின் புனிதம் கெட்டுவிடுமோ என்று சொல்லி தலையால் நடந்து போனாளாம். தலையால் நடந்து போன அந்த பெண்ணை பார்த்து பார்வதி தேவி சிவபெருமான்கிட்ட கேட்டாலாம். அங்கே வரும் அந்த பெண் யார் என்று கேட்டவுடனே சிவபெருமான் சொன்னாராம், நம்மை பேணும் அம்மை கான் என்று சொல்லி ஒரு பெண்ணை தான் சொன்னார். இன்னைக்கும் சிவாலயங்கள்ல நம்ம இப்படி பார்த்தா தெரியும், 63 நாயன்மார்கள்ல காரைக்கால் அம்மையார் என்கிற புனிதவதியார் மட்டும்தாங்க உட்கார்ந்த நிலையில நம்மளுடைய பக்தர்களுக்கு காட்சி தருகிறார் என்றால் அதை திரைப்படத்துல நாங்க கொடுத்தோம் பாருங்க. ஓடுங்கால் ஓடி உள்ள முருகி இசை பாட வந்தேன் பரம்பொருளே, ஓடுங்கால் ஓடி உள்ள முருகி இசை பாட வந்தேன் பரம்பொருளே, ஆடுங்கால் எடுத்து நடமிடுவாய் இறைவா நின் தமிழமுதை படித்த நான் பாடும்படி, தக 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 தகவென ஆடவா சிவசக்தி சக்தி சக்தியோடு ஆடவா, தக 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 தகவென ஆடவா சிவசக்தி சக்தி சக்தியோடு ஆடவா. ஆலங்காலனே ஆலங்காட்டினில் அடிடும் நாயகனே, நீலகண்டனே வேத நாயகா நீதி காவலனே, ஆலங்காலனே ஆலங்காட்டினில் ஆடிடும் நாயகனே, நீலகண்டனே வேத நாயகா நீதியின் காவலனே. தாள வகைகளோடு மேல துந்துணிகள் முழங்கிட
மக்களையும் அந்த பக்தி உணர்வை ஊட்டி இந்த சமுதாயத்திற்கு நல்ல பாடல்களை தந்தது திரை இசை பக்தி பாடல்களே என்று வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி கூறி அமர்கிறேன். அன்பு வணக்கம் செய்கிறேன்.